மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பலத்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கருவாட்டுக்கடை சந்தை, திருவேங்கடம் சாலையில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், தமுக்கம், கே நகர், அண்ணா நகர், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு நகர் பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கடமலைக்குண்டு மயிலாடும்பாறை சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி சுற்றுவட்டார பகுதிகளான பொம்மைய கவுண்டம்பட்டி, ரத்தினம் நகர், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த கனமழையால் கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் தஞ்சாவூர், பொன்னமராவதி, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. வேலூரில் பெய்த கனமழையால் கன்சால்பேட்டை இந்திராநகர் தெருவில் மழைநீர் தேங்கியது. கிரீன் சர்க்கிள் சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். காட்பாடி, சோழா கார்டன் பகுதியில் முறையான கழிவுநீர் மற்றும் வடிகால் கால்வாய் இல்லாததால் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியது. உத்தரகாவேரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் நேமந்தபுரம் பகுதியில் இருந்த தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. முசிறி அருகே கோடியம்பாளையம் கிராமத்தில் பாசன வாய்க்காலில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் வாய்க்காலின் ஓரம் தடுப்புச் சுவர் அமைக்கவோ வாய்க்காலை தூர்வாரவோ நிரந்தர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாய்க்கால் தண்ணி நிறைஞ்சாலும் நிறையா வருது, மழை பெஞ்சா அதுக்கு மேலே தண்ணி வருது, வடியறதுக்கு இடம் இல்லை. தண்ணியில் நடந்தால் கொசுவிலேருந்து, டெங்கு காய்ச்சலேருந்து, மலேரியாவிலேருந்து எல்லாம் வரதானே செய்யும். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சவுளூர் ஏரியின் உபரிநீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மிட்டஹள்ளி சவுளூர் ஏரி நிரம்பியது. இதனால் உபரிநீர் வெளியேறி அருகே இருந்த வீடுகளுக்குள் புகுந்ததால் வீட்டிலிருந்த உடைமைகள் மற்றும் மாணவர்களின் பாடப்புத்தகங்கள் நீரில் நனைந்து சேதமடைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த கனமழையால் நகரின் பல குடியிருப்பு பகுதிகளை மழைநீருடன் கழிவுநீர் சூழ்ந்தது. ஆரணி டவுன், கேசிகே நகர் பகுதியில் கமண்டல நாகநதியிலிருந்து பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் முறையாக சீரமைக்கப்படாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை கன முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் அநேக இடங்களில் நாளை லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்றும்
நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரையில் கனமழை பெய்யும் என்றும், சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசியிலும், 13ஆம் தேதி கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனியிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அக்டோபர் 16 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் போது எந்த விதமான இதனுடைய தாக்கம் இருக்கும்? நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்ட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அடிப்படையில் சில கணிப்புகள் தரப்பட்டுள்ளன. அதன்படி இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் 16 18 அக்டோபர் காலகட்டத்திலே விலகுவதற்கான வாய்ப்பும், சைமல்டேனியஸா வடகிழக்கு பருவமழை காலம் சவுத் பெனின்சுலார் இந்தியாவில் துவங்குவதற்கான ஒரு கணிப்பு கொடுத்துருக்கோம். அதனால தேதி பீரியட்னு பார்த்தீங்கன்னா 16 to 18 அக்டோபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீசன் ரெயின்ஃபால்னு பார்த்தீங்கன்னா வட தமிழக மாவட்டங்களில் இயல்பு இல்லை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தென்கோடி தமிழக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இயல்பு அல்லது இயல்பை விட குறைவாக பதிவாகிறதுக்கான கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. வட தமிழகம்ங்கிறப்போ இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் எப்பயுமே மழையினுடைய அளவு அதிகமாக பெஞ்சதுன்னா தண்ணி தேங்குறது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கப்படுகிறது, பல பாதிப்பு இருக்கு. ஸோ நம்ம சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் அந்த வட தமிழகங்களில் கூடுதலாக பெய்யும் இருக்கீங்க. நம்ம இந்த பகுதிகளில் எப்படி மழை எதிர்பார்க்கலாம்? நம்ம ஃபோர்காஸ்ட் என்னவோ அது தவிர நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வடகிழக்கு பருவமழை அப்படின்னா சென்னை எல்லா இடத்துலயுமே மழை பெய்யும். அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடிமகளாவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துதான் ஆகணும். டிராபிக் ஜாம், ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.